இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே என்னோட இனிய வணக்கம்ங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நாகினி சீசன் 6ஓட எபிசோட் நம்பர் 133. அதாவது ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னா 107வது எபிசோட் தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒன்றும் நம்ம ஸ்மார்ட் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் பட்டனை எப்போயே கிளிக் பண்ணுறேங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ரகுவையும் பிரார்த்தனாவையும் தான் காட்டுறாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து அந்த நாகமஹலில் டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமானை வணங்குறாங்க. ஸோ வணங்கிட்டே இருக்கிற இடத்துல அந்த இடத்துக்கு நம்மளோட தக்ஷக் நாகமும் அவர் கூட இருக்கிற 9 நாகமும் வராங்க. ஸோ வந்துட்டு அப்புறம் தக்ஷக் நாகம் சொல்கிறாரு, இந்த மாதிரி நாளைக்கு நீங்கள் ரெண்டு பேருமே வந்து மேரேஜ் பண்ணிக்கோங்க, அதாவது வந்து கணவன் மனைவியாக ஏற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சொல்கிற மாதிரி காட்டி அந்த ஒரு சீன் முடியுது. இப்போ யாரை காட்டுறாங்க அப்படின்னா, ரகு வந்து வீட்டில் இருக்கிறாரு. ஸோ ரகு மேலே பிரீத்தியை மடி மேலே படுத்துட்ருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அப்போது பிரீத்தி ரகு கிட்ட, நீங்கள் ஒரு சேஷனாகும் அப்படின்றத என்னால் இப்போ வரைக்குமே நம்ப முடியல, ஆனால் நீங்கள் ஒரு சேஷனாகும், நான் ஒரு சேஷனாகினி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ரகுனா சொல்கிறாரு, நீ பல பிரச்சனையை கடந்து வந்து நிற்கிற, அதை நினைக்கும் போது என் மனசெல்லாம் ரொம்பவே கலங்குது, ஆனால் இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு உன் மேலே ஒரு பெருமையாக இருக்குது, உன்னை நினச்சி நான் பெருமைப்படுறேன் அப்படின்ற மாதிரி ரகு சொல்கிறாரு. அப்போது பிரீத்தி என்ன சொல்கிறாங்க, நான் பழி வாங்க வேண்டிய எல்லாருமே பழி வாங்கிட்டேன், பட் ஆனால் ஒரே ஒருத்தி இருக்கிறா, அவளை மட்டும் பழி வாங்கிட்டேன்னா என்னோடய வேலை முடிஞ்சது. ஸோ நாளைக்கு நம்ம கல்யாணத்துக்குள்ளே அவளை நான் பழி வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி பிரீத்தி சொல்கிறாங்க. அப்போது ரகு கேட்குறாரு, யார் அது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போது பிரீத்தி என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வேறு யாருமே இல்லை, நம்மளோட சீமா தான், ஸோ அவளை சீக்கிரமாக பழி வாங்கிடணும், ஸோ நாளைக்குள்ளே பழி வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி பேசுகிற மாதிரி கட்டி அந்த ஒரு சீனை முடிக்கிறாங்க. இப்போ யாரை காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஓவர் ஆக்டிங் சீமா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கார்டனில் மகைக்க தேடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மகைக்கு வந்து தனியாக நம்மளை விட்டு போயிட்டாலோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்போது வந்து அந்த இடத்துக்கு நம்மளோட பிரீத்தி வந்துடுறாங்க. வந்துட்டு, ஆமாம் அவங்க உன்னை தனியாக விட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட சீமா ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன விட்டு போயிட்டாளா, நீயா இங்கே அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அப்போது பிரீத்தி, ஆமாம் நான் தான், அவங்கள வழி அனுப்பி வச்சதே நான் தான், இப்போது உங்களோட டன், உங்களை நான் இப்போ வழி அனுப்பி வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாம்புரத்துக்கு வராங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்மளோட சீமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஸோ நம்மளோட பிரீத்தி வந்து வாளால் சீமாவை பிடிச்சிடுறாங்க. அப்போது அந்த இடத்துக்கு ரகு வந்துடுறாரு. ஸோ ரகு வரதை பார்த்த நம்மளோட சீமா, இங்கே பாரு பிரீத்தி என்ன பண்ணுறான்றதை பாரு அப்படின்ற மாதிரி நம்மளோட சீமா சொல்கிறாங்க. அப்போது நம்மளோட ரகு தான் சொல்கிறாரு, அவள் ஒன்றும் அப்பாவி இல்லை, அதனால் சாகடிச்சிருன்ற மாதிரி தான் சொல்லுவார். பட் ஆனால் அந்த ஒரு நேரத்தில் நம்மளோட பிரீத்தி என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் லாவான்றதை ஒன்று கேள்விப்பட்டேன், அதான் நரகம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும், ஸோ அவளை அங்கே கூப்பிட்டு போயிட்டு சாகடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிரீத்தி சொல்கிறாங்க. அதாவது சீமாவை கூப்பிட்டு போய் சாகடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிரீத்தி சொல்கிறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ பிரீத்தி வந்து நம்மளோட சீமாவை கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ ரகுவோ பாம்பூரத்தில் அந்த ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. ஸோ அங்கே போயிட்டு அந்த எரிமலை குழம்பா இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்மளோட சீமாவை போட்டுறாங்க. போட்டோன்னே சீமாவுக்கு உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. ஸோ அதனால் என்னை மன்னிச்சிட்டு நம்மளோட சீமாவை கேட்குறாங்க. பட் ஆனால் நம்மளோட பிரீத்தி ஒத்துக்கலை, ஏன்னா அவங்களோட லைஃபே கெடுத்துட்டாங்களே, ஸோ அதனால் சீக்கிரமாக அழிக்கணும் அப்படின்ட்டு அழிச்சிடுறாங்க. ஸோ அழிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ரகுவும் பிரீத்தியும் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, நாளைக்கு நம்ம ரெண்டு பேருக்குமே கல்யாணம், இது சேஷ்நாக் மற்றும் சேஷ்நாக்னியோட கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு சீனை முடிக்கிறாங்க. இப்போ யாரை காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, தக்ஷக் நாகம் தான். ஸோ மறுநாள் விடிஞ்சிருச்சு போல். ஸோ கல்யாணம் நடக்கிற நேரமும் வந்துடுது. ஸோ அதனால் நம்மளோட தக்ஷக் நாகம் என்ன சொல்கிறாரு, இந்த ஒரு கல்யாணத்தில் நடனம் ஆடுறதுக்கு மேகனாவும் ரம்பாவும் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதே நேரத்தில் அது ஒரு சாங் ப்ளே ஆகுது, ரெண்டு பேர் வந்து டான்ஸ் ஆடுறாங்க, அதை ரம்பாவும் மேகனாவும் டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்மளோட ரகு இருக்கார்ல, ஸோ அவர் வந்து மணப்பையன் கோலத்துலேயும் நம்மளோட பிரார்த்தனாவை பிரீத்தி இருக்காங்களே, ஸோ அவங்க மணப்பொன் கோலத்துலேயும் வந்து கல்யாணம் நடக்குது. ஸோ கல்யாணம் நடக்குதுன்னா இந்த நெத்தியில் பொட்டு வைக்கிறது, அப்புறம் காலில் வந்து இது போடுவாங்களே, ஸோ அதெல்லாம் நடக்குது. ஸோ நார்மலாக நடக்கிற மாதிரி கல்யாணம் நடக்குது. ஸோ நடந்து முடிஞ்சோடனே இப்போ வந்து முக்கியமான ஒரு தருணம் என்னென்னா வந்து, இப்போ தான் வந்து நம்மளோட விஷ்ணு இருக்கார்ல, ஸோ அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து தக்ஷக் நாகம் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி 100 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி சேஷ்நாக்னியோட சங்கமம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு.
சொல்லிகிட்டே இருக்கிற பட்சத்தில் சொல்லி முடிச்சோன்னே நம்மளோட ரகுவும் பிரீத்தி என்ன பண்ணுறாங்க, சிவபெருமான் சிலைக்கிட்ட போயிட்டு வணங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க போகிறாங்களா, இங்கே வந்து தக்ஷக் நாகம் நின்றுட்டுருக்காரு. அப்போ ஆனந்த் நாக் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி இவங்க 2 பேருமே அனுப்பி நாகலோக் பொறுப்பை ஏற்றுக்க சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது தக்ஷக் நாகம் தான் சொல்கிறாரு, இல்லை இப்போ அவங்க நாகலோகத்திற்கு வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போது ஒரு வாசுகி நாகம் இருக்குல்ல, ஸோ அந்த ஒரு நாகம் வந்து கேட்குது, இப்போ இவங்களோட வாழ்க்கை மாறுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அந்த ஒரு வாசுகி நாக். அப்போது தக்ஷக் நாகம் என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக மாறும். இவங்களோட வயிற்றில் வளர்கிற குழந்தை, அதாவது அந்த சேஷநாகம், ஸோ அந்த ஒரு சேஷநாகமோ சேஷநாகனையும் அவங்களுக்கு பல மடங்கு சக்தி இருக்கும். ஸோ அந்த ஒரு குழந்தை தான் கதையே அப்படின்ற மாதிரி இவர் இப்போ சொல்கிறாரு. ஒரு காகிதம் எப்படி வேணாலும் மாறும் அப்படின்ட்டும் சொல்கிறாரு. ஸோ எந்த காகிதம் அப்படின்னா, இந்த சேஷநாகத்தோட புத்தகத்தில் இருக்குல்ல, ஸோ அந்த ஒரு காகிதம் எப்படி வேணாலும் மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு சீனை முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் 7 மாதத்துக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதோட இந்த ஒரு எபிசோடை முடிச்சுக்கிறேன். இதோட 1/2 மணி நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான எபிசோடு முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த எபிசோடை நாளைக்கு பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்ச மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் தட்டி விட்ருங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும்.